களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற கிருபைக்காக ஆண்டவரை உளமாற நான் போற்றுகின்றேன், புகழுகிறேன், வாழ்த்தி வரை ஆராதிக்கின்றேன். பிரியமானவர்களே, கடவுள் நம்மோடு கூட பேசுகிற ஒரு நேரம் இது. இறை வார்த்தை வழியாக நம்மோடு கூட பேசுகிற நேரம் இது. தெய்வீக திருவிழித்தின் வழியாக நம்மோடு கூட பேசி நமக்கு நல் வழி காட்டுவதற்கான நேரம் இது. ஆசீர்வதிக்கின்ற ஒரு நேரம் இது. அவரை அனுபவிக்கின்ற நேரம் இது. அதனால் தான் விடுதலை நேரம் என்று கொடுக்கிறோம். துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் பிரச்சனை நிறைந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டுடைய வார்த்தை வந்து நமக்கு அந்த பிரச்சனையிலே போராட்டத்திலே விடுதலை கொடுக்கிறதாக இருக்கிறது. தர்மையான வேளையிலே ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு நம்மை தாழ்ச்சியோடு கூட ஒப்புக் கொடுக்கலாம். காலையிலிருந்து இதுவரை நீங்கள் அநேக வேலைப்பாடுகளில் இருந்திருப்பீர்கள், உடல் சரீரத்திலே சோர்வோடு இருந்திருப்பீர்கள். எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, உம்முடைய தூய ஆவினாலே நிரப்பியங்களையும் உம்முடைய வாசன வார்த்தைகளை கேட்பதற்கு எங்களுக்கும் வழி நடத்துங்க என்று ஒப்புக் கொடுக்கலாம். புனித பவுல் சொல்லுவார், சகோதர சகோதரிலே, ஆண்டுடைய இரக்கத்தை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் உடலை ஆண்டவருக்கு பரிசுத்த தூய பலியாக ஒப்புக் கொடுங்கள் என்று ரோமர் 12:1 சொல்கிறார். நாம் ஒப்புக் கொடுக்கணும். அவருடைய வார்த்தை கேட்பதற்கு நாம் ஒப்புக் கொடுக்கணும். அப்பொழுதுதான் நாம் அவருடைய வார்த்தை நமக்கு ஊடுருவி கடந்து வருவதற்கு ஏதுவாக இருக்கும். உலக சிந்தனையோடு கூட இல்லாதபடி கடந்து வரணும். ஒப்புக் கொடுக்கலாம். ஆண்டவர் சொன்னார் அல்லவா, எங்கெல்லாம் நற்சி தெரிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் உடன் இருந்து அரும் அடையாளங்களால் வார்த்தையை உறுதிப்படுத்துவான் சொன்னார் அல்லவா. அவர் நம் மடுகில் இருந்து நம்முடைய அவருடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்தும்படியாக அரும் அடையாளங்களால் உறுதிப்படுத்தும்படியாக நாம் ஒப்புக் கொடுத்து கடந்து வரலாம். கண்களை மூடி ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், நீர் பேசுங்க, ஒப்புக் கொடுக்கலாம். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆன்ம சரீரம் அர்ப்பணித்தேன். ஆண்டவரே, என்னுடைய ஆவி ஆன்மா சரீரத்தை அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய தூய ஆவினாலே எங்களை ஆட்கொள்ளும். உம்முடைய தெய்வீகமான வார்த்தைகளை கேட்டு நாங்கள் வாழ்வாக்கிக் கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசும். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு வாழ்வாக்கிக் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். மரியாதை போல நல்ல பங்காய் நாங்கள் கடந்து வருகிறோம். ஆண்டவர் நற்சி தெரிவிக்கிற இடமெல்லாம் உடனிருந்து என்று சொன்னீர். இப்பொழுது நாங்கள் உம்முடைய வாசன வார்த்தைகளை கேட்கிற பொழுது நீர் எங்களுக்கு முன்பாக எங்கள் அருகிலே இருந்து செயல்பட்டு கொண்டிருப்பதையும் நாங்கள் உணரவும் வாழ்ந்து அனுபவிக்கும் கிருபை பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஆமென்.
பிரியமானவர்களே, ஆண்டுடைய தூய ஆவியானவர் எதையெல்லாம் சொல்லுகிறாரோ அதையே உங்களோடு கூட நான் பகிர்ந்து வருகிறேன். இப்பொழுது ஆண்டவர் அவருடைய அருளை குறித்து சொல்லும்படியாக உணர்த்துகிறார். தூய ஆவினாலே உணர்த்துகிறார். இந்த அருள் என்று நான் பார்க்கிற பொழுது, ஆண்டவருடைய அருள் என்று பார்க்கிற பொழுது அது மிக வியப்புக்குரியது. மனிதனுடைய சக்தியினாலோ அல்லது விஞ்ஞான சக்தியினாலோ அல்லது மற்ற சக்தியினாலோ கொண்டு வர முடியாத ஒரு கருத்தை தான் தெய்வ சக்தி என்று சொல்லுகிறோம். கடவுளுடைய சக்தி, கடவுளுடைய வல்லமை என்று சொல்லுகிறோம். ஆண்டவருடைய அருள் என்று பார்க்கிற பொழுது காட் கிரேஸ் என்று சொல்வார்கள். காட் கிரேஸ், அந்த வியப்புக்குரிய அவருடைய கருத்தான். மனித மூளைக்கு, அவருடைய எண்ணங்களுக்கு, சிந்தனைகளுக்கு, செயல்பாட்டுக்கு அப்பாற்பட்டு தான் ஆண்டவருடைய காரியங்கள். அது பணத்தினாலோ படிப்பினாலோ விஞ்ஞானத்தினாலோ வருவது அல்ல, அப்பாற்பட்ட காரியம். எதுவுமே முடியவில்லை என்று சொல்லுகிற பொழுது, எதுவுமே செயலாக்கம் இல்லை என்று காண்கிற பொழுது அங்கே செயல்படுத்துவதுதான் தேவ கிருபை, ஆண்டவருடைய அருள். ஆண்டவருடைய அருள் என்று பார்க்கிறோம். இந்த ஆண்டவருடைய அருளை குறித்து நான் பார்க்கிற பொழுது இந்த தெய்வீக திருவிழத்திலே நான் படித்து பார்த்த அனுபவித்த சில கருத்துக்கள் உண்டு. ஆண்டவருடைய அருள் என்று பார்க்கிற பொழுது தொடக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவருடைய அருள் என்று நிறைய கிடைக்கிறது. ஆனால் சிறப்பாக தனித்தனி ஒரு பிரிவில் நாம் பார்க்கிற பொழுது முதலாவது கடவுள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அந்த அருள் வருகிறது. கடவுள் யாரை தேர்ந்து கொண்டாரோ அவர்களுக்கு அந்த அருள் கடந்து வருகிறது. எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பானாக்க அவர் உணர முடியாது அல்லவா? அதனால கடவுள் தேர்ந்து கொள்ளப்பட்ட அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிற அவருடைய மக்களாக இருக்கிற அவர்களுக்கு அந்த அருள் கடந்து வருகிறது. இரண்டாவது பார்க்கிற பொழுது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை யார் வாழ்கிறார்களோ, ஆண்டவருடைய சமூகத்திலே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்களோ, கடவுளுக்கு முன்பாகவும் மனிதனுக்கு முன்பாகவும் உண்மையாக ஒத்தமாக யார் வாழ்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய அருள் வெளிப்படுகிறது. கடவுளுடைய அருள் வெளிப்படுகிறது. மூன்றாவது நான் பார்க்கிற பொழுது ஆண்டவருக்காக யாரெல்லாம் பணி செய்கிறார்களோ, ஆண்டவர் யாரை அழைத்து அவருடைய பணி செய்யும்படி செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவருடைய அருள் வெளிப்படுகிறது. அவர்கள் வழியாக ஆண்டவருடைய அருள் வெளிப்படுகிறது. இல்லை, கடவுளுடைய அருள் அவர்கள் வழியாக வெளிப்படுது. ஊழியக்காரர்கள் ஆண்டவருடைய பணி செய்கிறவர்களுடைய வழியாக அவர்களுக்குள்ளாக இருந்து அந்த ஆண்டவருடைய அருள் செயல்படுகிறது. அவர்களுக்கு ஆண்டவர் அருள் செயல்படுகிறது. நான்காவது பார்க்கிற பொழுது இந்த தேர்ந்து கொள்ளப்பட்ட அந்த நிலையிலிருந்து நான்காவது பார்க்கும்போது பாவிகளுக்கு அந்த அருள் வெளிப்படுகிறது. பாவிகளுக்கு அந்த அருள் வெளிப்படுகிறது. இந்த கருத்தை குறித்து தான் இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, முதலாவது நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஆண்டவருடைய அருள் என்கிற கருத்தை குறித்து நாம் சிந்திக்கலாம். தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், கடவுள் ஆபிரகாமை தேர்ந்து கொண்டார். அவருடைய வழி சந்ததி தான் இஸ்ரேல் மக்கள், இஸ்ரேலர். ஒருமுறை ஒரு சமயத்திலே பார்க்கிற பொழுது இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலே அடிமைகளாக இருந்தார்கள், மிகுந்த அடிமைகளாக இருந்தார்கள். பார்வோன் ராஜாவுடைய ஆளுகையின் கீழே அவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதார்கள். வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லாத ஒரு நிலை இருந்தார்கள். கடவுள் அவருடைய கண்ணீரை கண்டார், அவருடைய கதறலை கேட்டார், மனம் இறங்கி வந்தார். அந்த இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியான காரியங்களை கொண்டு வந்தார். என் அன்புக்குரியவர்களே, அதை குறித்து நாம் சொல்ல போனோமானால் மிக அதிகமாக சொல்லப்பட முடியும். இதை நான் பார்க்கிற பொழுது ஆண்டவர் அந்த மக்கள் மத்தியில் என்ன எப்படிப்பட்ட ஒரு கருதலை கொண்டு வந்தார் பாருங்க. இன்றைக்கு ஏதோ ஒரு நிலையில் அடிமையா இருக்கிறார்கள், அவர் கொண்டு வருகிறார். அதை குறித்து நாம் அடிக்கடி பார்த்தது தான், கேட்டது தான், அனுபவித்தது தான். எகிப்தினால் வருகிறார்கள், விடுதலை கொண்டு வருகிறார்.
செங்கடலை பிளந்து கடந்து போகிறது, எரிக்கை கோட்டை உடைந்து போகிறது, எரிக்கை கோட்டை உடைந்து போகிறது, யோர்தான் நதி வழி உண்டாகிறது. இப்படிலாம் பார்க்கும் பொழுது இது மனித சக்தி அல்ல, தெய்வ சக்தி, கடவுளுடைய சக்தி. இது அது கடவுளுடைய அருள். அது அங்கே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த மக்களுக்கு மீட்பு உண்டாகும்படியாக. நான் பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, இந்த தெய்வீக திருமணத்திலே இனச்சட்டத்திலே பார்க்கிற பொழுது 7ஆம் அதிகாரத்திலே 6, 7, 8 வசனம் இருக்கணும். அந்த 6வது வசனத்தை படித்து பார்க்கலாம். இனச்சட்டம் 7ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை நீங்க படித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அருமையான ஒரு வார்த்தை. உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் நீங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினங்கள் நீங்கள். மண்ணிலுள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக, தம்மையே சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். பாருங்கள், இந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்தை பற்றி எறிகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கும். பற்றி எறிகின்ற வார்த்தையும். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறார்கள். அதிலே நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் தேர்ந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். அன்று இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலே அடிமைகளாய் இருந்தார்கள். தன் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுத்தார். அவருடைய கவலை கண்ணிலிருந்து எல்லாத்திலும் விடுதலை கொடுத்தார். இன்றும் என் அன்புக்குரிய சகோதரமே, நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள், கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள், அவர் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள், அவருடைய சொந்த மக்களாய் இருக்கிறோம். நம்மை ஆண்டவர் கைவிடுவாரா? எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும், எந்த ஒரு போராட்டம் இருந்தாலும், எந்த ஒரு கவலை இருந்தாலும், எந்த ஒரு நெருக்கம் இருந்தாலும், அந்த இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது போல நமக்கு கொண்டு வருகிற அவர் வல்லவராயிருக்கிறார். சிந்திக்கணும். நானும் ஒரு காலத்திலே இந்த விவிலியத்தை படிக்கவில்லை. படித்த பொழுதுதான் இந்த அறிவு கண்கள் திறக்கப்பட்டது. ஆண்டவரை கண்டுகொள்கிற கண்கள் திறக்கப்பட்டது. தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு அந்த விடுதலை கொடுத்தது போல இன்றும் பார்க்கிறோம். தயவு செய்து நாம் எடுக்கலாம். எல்லாரும் பைபிள் எடுத்து வைத்திருக்கிறீர்கள். இந்த என்னுடைய வகுப்புகளை பார்க்கிற பொழுது நான் கொடுக்க செய்தி பார்க்கும்போது நிறைய மக்கள் ஆர்வத்தோடு சொல்வார்கள், பிரதர் நீங்க கொடுக்கிற செய்தியை நான் அப்படி எழுதி வைக்கிறோம், கேட்கிறோம், தவறாம பார்க்கிறோம் சொல்வார்கள். ஒரு டைம் சொல்றாங்க, ஐயோ பிரதர் உங்க ப்ரோக்ராம் டைம்ல அந்த கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு பிரதர், நான் பார்க்க முடியல. எவ்வளவு பிற்பன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப அவ்வளவு ஆரம்பிக்கிறேன். எல்லாம் அவர் செய்யலாம். எடுக்கலாம். 1 பேதுருவிலே 2ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை நீங்க படித்து பாருங்க. அன்னைக்கு இனச்சட்டத்திலே சொன்னார் அல்லவா, அதே கருத்து தான் இன்று உங்களுக்கும் எனக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. நீங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்ட வழி மரபினர். நீங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்ட வழி மரபினர்கள். அரச குருக்களின் கூட்டத்தினர். அரச குல கூட்டத்தினர். தூய மக்களினத்தினர். அவரது உரிமை சொத்தான மக்கள். அவருடைய உரிமை சொத்தான மக்கள் நீங்கள், நான் ஒவ்வொருவரும் பெற்றுக்கும். எனவே அன்புக்கிறவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான கலக்கமும் இருக்கக்கூடாது. இஸ்ரவேலை தேர்ந்து அங்கு விடுதலை கொடுத்த என் ஆண்டவர், எகிப்திலிருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவர், இந்த பாவத்திலிருந்து பாவத்தின் அடிமைத்தனத்தின் பிசாசு கொடுக்கிற துன்ப துயர வேதனை விடுதலை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய அருள் கடந்து வரும். ஆண்டவருடைய அருள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீது வரும். தேர்ந்து கொள்ளப்பட்ட நம் ஒவ்வொரு மீதும் வரும். உங்களுடைய அந்த விடுதலை கொடுத்தது போல இன்று உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். அவர் பார்க்கிறார். இஸ்ரேல் மக்களுடைய கண்ணீரை கண்ட ஆண்டவர், அவருடைய கதறலை கேட்ட ஆண்டவர், அங்கு அன்று விடுதலை கொடுத்தது போல தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் அவர் பார்க்கிறார், விடுதலை கொடுக்கிறார். அது தெய்வீக அருள். அது தெய்வீக அருள். இந்த உலகம் கொடுக்க முடியாத நிலையை கடந்து வருகிறது. நான் சொல்ல வேண்டும் என்றால் இதை நிறைய சொல்லணும். நாங்கள் சொல்லுகிற பொழுது உங்களுக்குள் தூயாவின் அசைபாடி கொண்டிருக்கிறபடினாலே உங்களை உணரும்படி செய்து கொண்டிருக்கிறார். நான் அடுத்து ஒரு கருத்துக்குள் நான் போகிறேன். அடுத்து நான் பார்க்கிற பொழுது பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு கடவுளுடைய அருள். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு கடவுள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களையே ஒரு பரிசுத்தமானது. எல்லாரும் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் தான். அந்த தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களிலே பரிசுத்தமுள்ள மக்கள் இருக்கிறார்கள்.
தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களிலே எல்லா மக்களும் இருக்காங்க. தேர்ந்து கொள்ளப்பட்ட அந்த தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களிலே அங்க கொஞ்சம் உயர்ந்து அங்க பரிசுத்தமான நிலையில இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இல்லையா? இவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்களா? அவங்களுக்கு ஒரு காரணம். இவங்களுக்கு எப்படி கடவுள் அருள் கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், வழிநடத்துகிறார் என்று பார்ப்போமானால் என் அன்புக்குரியவர்களே மிக அருமையான ஒரு அருமையான கருத்தான். அதை நான் சொல்ல போகுமானால் பரிசுத்த உள்ளவர்களுக்கு ஆண்டவருடைய அருள் என்கிற ஒரு பிரிவிலே தலைப்பில் நான் பார்க்கிற பொழுது அன்னை மரியாளை நான் அன்னை தேவ மரியாவை நான் முதலாக உங்கள் முன் கொண்டு வர விரும்புகிறேன். அந்த அன்னை மரியாள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். வாழ்ந்தனால்தான் கடவுளுடைய பார்வையிலே அவர் உத்தமமாய் உரிமையார் இருந்தபடினால்தான் இந்த உலக மீட்பரை கொடுப்பதற்கு ஆண்டவர் கடவுள் திருவுளமானார். கடவுள் அந்த உன்னத கடவுள் தன்னுடைய வானதூதனை அனுப்புகிறார், கபிரியேல் தூதனை அனுப்புகிறார். யாரிடம்? மரியாவிடம் அனுப்புகிறார். மனிதரிடம் போய் செல்லுங்க, அவர் மகனை பெற்றெடுப்பாங்க, அப்படிப்பட்ட ஒரு மகனை பெற்றுப்பாங்க, இயேசுங்கிற பெயரிடுவீங்க, அவருக்கு உலகத்து மக்களை பாவத்தின் மீட்பார்னு சொல்கிற ஒரு நிலையை அனுப்புகிறார். கடவுள் அனுப்புகிறார். என் அன்புக்குரியவர்களே, அந்த வானதூதர் வந்து மரியாவை பார்த்து அங்க சொல்லுகிற கருத்தை நீ பார்க்கணும். லூக்காஸ் நற்செய்தியை நாம் எடுப்போம். லூக்காஸ் நற்செய்தியிலே முதல் அதிகாரத்திலே 28வது வசனத்தை நீ பார்ப்பனால் அந்த வானதூதர் எப்படி வந்து சொல்லுகிறார் பாருங்கள். வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள் மிக பெற்றவரே வாழ்க, அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். ஆண்டவர் உம்மோடு கூட இருக்கிறார் என்றார். பாருங்கள், அருள் மிக பெற்றவரே சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய மொழிபெயர்ப்பு பார்ப்பனாக அருள் நிறைந்தவரே சொல்லப்பட்டிருக்கும். அருள் மிக பெற்றவரே, பழைய மொழிபெயர்ப்பில் அருள் நிறைந்தவரே சொல்லப்பட்டிருக்கும். இந்த அருள் என்னது? மனித சக்தியால் முடியாதது, மனித விஞ்ஞானத்தால் முடியாதது, படிப்பினால் பணத்தால் முடியாது, மனித நிலையில எதுவுமே முடியாத அப்பாற்பட்ட ஒரு காரியம்தான் தெய்வத்தின் காரியம். ஆண்டுடைய அருள் என்று பார்த்தோம். அந்த அருள், ஆண்டுடைய அருளை அதிகமாக பெற்ற மிக பெற்றிருக்கிற நிறைந்திருக்கிற அவங்க தான் மரியா. அப்பா, நான் இதை படித்த இந்த வார்த்தை ஒன்றுகிற பொழுது அருள் கடவுளுடைய காரியங்களை அதிகம் பெற்றேன். அப்ப அந்த அருளை பெற்றிருக்கிறவர்கள் தான் அந்த அருளை மக்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த ஒரு டிரான்ஸ்பார்ம் அப்படி கடந்து வருகிறது, டிரான்ஸ்பார்ம் மாதிரி கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த அருளை பெற்று மக்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அருள் மிக பெற்றவராய், அருள் நிறைந்தவராய் இருக்கிறபடினாலே அந்த அருளை கொடுக்கிறவராய் இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு இது தெரியல, புரியல. நான் இந்த இறை செய்தியில் கொடுக்கிற பொழுது கத்தோலிக்க மக்கள் மட்டும் பார்ப்பதில்லை, மற்ற சமயத்தாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மற்ற சபையாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற சபையார் அநேக நிலையில் என்கிடம் கேள்வி கேட்பாங்க, உங்க செய்தியை நான் தவறாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், நீங்க இப்படிதான் நல்ல இறைவசன வார்த்தையை அடித்து தள்ளுகிறீங்க. அவர்கள் எத்தனை பேர் மாற்றம் அடைந்திருக்கிறார்கள். ஆண்டவரே மக்கள் பார்க்கணும் பிரியமானவர்களே, அருள் மிக பெற்றவர், அருள் நிறைந்தவராயிருக்கிறார். தெய்வீக கருள், தெய்வீக அருளை பெற்று ஒரு டிரான்ஸ்பார்மர் அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அன்னையிடம் மன்றாடுகிற பொழுதெல்லாம், அந்த தாயிடம் கேட்கிற பொழுதெல்லாம் அவன் அந்த அருளை அப்படி பெற்று கொடுக்கிறவராயிருக்கிறாங்க, அப்படி கேட்டு கொடுக்கிறாங்க. நான் டிரான்ஸ்பார்மர் சொல்லிட்டேன், அதுக்கு மேல வேறு கருத்துன்னு தேவையில்லை. அவர் வல்லமா இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததனாலே அவர்கள் கொடுக்கப்பட்டாங்க. இன்று நாம் பார்க்கணும் அதை. இதை நான் சொல்லுகிற பொழுது புனித பவுலை கூட நான் சொல்லுகிறேன், புனித பவுலை குறித்து சொல்லுகிறேன். புனித பவுலும் ஆண்டவருக்காக கடந்து வந்து ஒரு சவுலாய் இருந்த மனிதன், ஒரு பவுலாக மாறிய மனிதன், ஆண்டவருக்காக ஊழியம் செய்திருக்கிற ஒரு மனிதன். அவருடைய வாழ்க்கையில பார்க்கிற பொழுது உடல் எல்லாம் ஒரு நோய் இருக்கிறது,
உடலெல்லாம் ஒரு நோய்க்கு அது எப்படி உணர்ந்தது? அந்த நோய் குணமாவதற்காக ஆண்டவர் மன்றாடுகிறார். அந்த ஆண்டோட மன்றாடுகிற பொழுது அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை எனக்கு அருமையான ஒரு வார்த்தையாக இருக்கும். எடுப்போம் 2 கொரிந்தியர் எடுங்க. 2 கொரிந்தியரிலே 12ஆம் அதிகாரத்திலே 7 முதல் 9 வசனத்தை நீங்கள் படிப்பீர்களானால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை மிக அற்புதமான வார்த்தை. அவருக்கு சொல்லுகிறது பார்க்கணும் படிக்கலாம். எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெரும் குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்திக் கொண்டே இருக்கிறது. இது 7ஆம் வசனம் பார்க்கிறோம். எனக்கு அருளப்பட்ட ஒப்புரவற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு தான்கிற கர்வம் ஆணவம் அகம்பாவம் வராதபடி அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்பு அடையாது இருக்கவே இவ்வாறு நடக்கிறது. நான் இருமாப்பு தான்கிற கர்வம் அடையாது இருக்கவே நடக்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். நான் 3 முறை ஆண்டவரே மாத்துங்க கேட்டேன். ஆனால் அவர் என்னிடம் ஆண்டவராய் கடவுள் அவரிடம் என் அருள் உனக்கு போதும் வலுவின்மையில் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். பாருங்க. ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றி தான் மனமோந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். கிறிஸ்துவின் வல்லமை எனக்குள் தங்கும். எல்லாம் நீங்க விரலெல்லாம் பைபிள் அப்படியே கை வச்சுலாம் படிக்கிறீங்க என்று பார்க்கிறேன். இந்த வசனத்தை நான் படிக்கிற பொழுது பிரியமானவர்களே, பவுல் எப்படிகள் கேட்டிருக்கிறார். அவள் உடம்புல ஒரு வியாதி குத்திட்டு இருக்குமான் இருக்கு. அதனால அவனுக்கு ஒப்புயர்பட்ட வெளிப்பாடு என்ன எனக்கு, நான் இருமாப்பு அடையாதவாறே கடவுள் இப்படி செய்திருக்கிறான். நான் 3 முறை மன்றாடினேன், என் அருள் உனக்கு போதும். அப்போ அந்த அருள் உனக்கு போதும். எனக்கு அவர் கொடுக்கப்பட்டது அந்த நோய் குணமாகுவதற்கான அருள். அந்த நோயை குணமாக்குவதில்லை, அதாவது அந்த நோயை வியாதியை தாங்கிக் கொள்வதற்கான அருள். அந்த வியாதியை தாங்கிக் கொள்வதற்கான அருள் இருமாப்பு அடையாதபடி அந்த நோய் குத்திக்கிட்டே இருக்குது. அதை அனுபவித்து வாழ்வாக்கி பரிசுத்தமான நிலையிலே கடந்து போவதற்கான ஒரு அருள் நான் இது பார்க்கணும். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் மத்தியிலே இறைவு செய்தி கொடுத்திருக்கிற எனக்கும் கூட அப்படிப்பட்ட ஒரு நிலைத்தான். அன்புக்குள்ளே உடலிலே ஒரு நிலையிலே வந்தேன். இன்றும் அது இருக்கின்றது. இந்த வசனம் எனக்கு ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு நான் எனக்கு நினைச்சிட்டு இருக்கணும். இன்னைக்கு சமீப காலத்தில் சென்ற வாரத்திலே பார்க்கிற பொழுது பாளையங்கோட்டையிலே 60 தியானம் கொடுத்தோம். அந்த தியானத்திலே பார்க்க பொழுது நிறைய அருத்தந்திரலாம் பேராயிரம் வந்திருந்தார். பேராயிரம் வந்து என்னை கட்டி பிடிச்சி ஒரு லேமேன், ஒரு குடும்பஸ்தன், ஃபேமிலி மேன், குடும்பஸ்தர், குருக்களுக்கு அருத்தந்திரர்களுக்கு நீங்க செய்தி கொடுக்கிறீங்க, அருமையான செய்தி கொடுத்தீங்கன்னு அருந்தார். அப்ப என்ன, எனக்குள்ள ஒரு கர்வம் ஆணவம் வந்து நான் யாரு தெரியுமா அப்படின்னு போய் நான் கீழே போகாதபடி, நெஞ்சிலே செருக்குட்டலை ஆண்டவர் சிதறடித்தான்கிறபடி நான் சிதறண்டு கீழே போகாதபடி என் ஆண்டவர் கொடுத்திருக்கிறது தான் இந்த முள்ளெல்லாம் உடல் எல்லாம். நான் பார்க்கறதே இல்லை. இதை சொல்லுகிறது பொழுது என் அன்பு குருக்களே, ஆண்டவர் எப்படிலாம் செய்கிறார் பாருங்கள். தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தன்னுடைய தெய்வீக அருளை கொடுக்கிறார். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அதிலே மிக அதிகமாய் பெற்று டிரான்ஸ்பர் மாதிரி இருக்கிறவர் தான் அன்னை மரியாள். தெய்வீக சக்தி, கடவுளுடைய சக்தி என்று பார்க்கிறோம். அந்த சக்திக்கு வேற இது இல்லை. அந்த சக்தி, அந்த கடவுளுடைய அருளை யார் பெற்றுக்கொள்ள முடியும்? பார்க்கிற பொழுது கடவுள் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள், அவர்கள் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு ஒன்றும். இரண்டாவது பார்க்கிற பொழுது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்களுக்கு அந்த தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களிலே ஒரு அடுத்த ஒரு மேல ஒரு பகுதி அவர்களுக்கு இருக்கும்.
மூன்றாவது பார்க்கிற பொழுது ஆண்டவருக்காக அர்ப்பணித்து ஊழியம் செய்வர்களுக்கு ஆண்டவர் அருளி தருகிறார் என்று தெய்வீக திருவள்ளியம் கூறுகிறது. ஆண்டவருக்காக அர்ப்பணித்து அவருடைய ஊழியம் செய்வர்களுக்கு ஆண்டவர் அருளை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த நான் பார்க்கிற பொழுது எலியாஸ் என்ன, எலிசா என்ன காரியங்கள், அவர்கள் மழை பெய்யக்கூடாது என்று சொன்னார்கள். மழை 3 ஆண்டு மழை இல்லை. மீண்டும் ஜெபிக்கிறார்கள், மழை பொழிகிறது. வானத்தின் நெருப்பு இறங்கி வந்து அந்த பலிபீடத்தில் சுட்டு இருக்கிறது. இது எப்படி பார்க்கணும்? பெரியவர் விழிக்கணும், எலியா சிக்கன ஒவ்வொன்று பார்க்கணும். தன்னுடைய வல்லமையை ஊழியக்காரர் வழியாக கடவுள் தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த நமக்காக ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு மனிதனிலிருந்தும் அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய தெய்வீக சக்தியை, அருளை, வல்லமையை ஊழியக்காரர் வழியாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். அது யாருக்காக? அவரை மகிமைப்படுத்தும்படியாக, அவருடைய சித்தம் நிறைவேற்றும்படியாக அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஊழியக்காரன் அவருடைய பணி என்ன? ஆத்துமாக்களை, ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரிடம் கொண்டு போவது என்கிற நிலைத்தான். அது யாராய் இருந்தாலும் பரவாயில்லை. இதை நான் பார்க்கிற பொழுதின் பிரியமானபடி புனித பேதுரு, யோவான் ஒரு படிப்பறி விட்டாதவர்கள் தான். அவர்களை கடவுள் எப்படி செயல்படுத்தார்கள்? அவர்களுக்குள்ள தெய்வீக வல்லமை வெளிப்படுவதை பார்க்கலாம். அதை படிக்கிற பொழுது என் உள்ளத்திற்குள்ள ஒரு வசனம் தோன்றுகிறது. இந்த நற்செய்தி இருக்கிற காரியங்களிலே அவருடைய வல்லமை எப்படி வந்தது என்றது குறித்து நான் கொடுக்கும்போது தயவுசெய்து திருத்தூர் பணி எடுங்க. திருத்தூர் பணி எடுத்து 2ஆம் அதிகாரத்திலே 29, 30, 31 வசனத்தை நீங்க அப்படி படிச்சு பார்த்தோம்னாக்க அதில் பார்க்கும்போது 4ஆம் அதிகாரத்திலே திருத்தூர் பணியிலே 4ஆம் அதிகாரத்திலே 4ஆம் அதிகாரத்தில் எடுங்க. 4ஆம் அதிகாரத்தில் எடுத்து 4ஆம் அதிகாரத்திலே 29, 30, 31 வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கிடுங்க. எடுங்க படிங்க. அடுக்கலாம் 29ஆம் வசனம் படிக்கலாம். இப்பொழுது கூட ஆண்டவரே அவர்கள் அச்சுறுத்துவதை பாரும். அடியார் முழு துணிவுடன் உமது வார்த்தைகளை எடுத்து கூற அருள் தாரும். முதல்ல ஆண்டுடைய வார்த்தை நற்செய்தி அறிவிக்கிறார்கள். நற்செய்தி அறிவிக்கிற பொழுது மற்றவர்கள் எல்லாம் இயேசு பத்தி சொல்லக்கூடாது, இயேசு பத்தி சொல்ல நற்செய்தி அறிவிக்க கூடாது, ரொம்ப தடை பண்றாங்க. அப்ப பண்றபோது அங்க இருக்கிற எல்லாரும் திருத்தூர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆண்டவர் சமூகத்திலே மன்றாடுகிறார்கள். அதுதான் நம்ம பார்த்தோம். அடியார் துணிவுடன் உமது வார்த்தைகளையும் எடுத்துரைக்க அருள் தாரும். நானும் அப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே அருள் தாங்கயா, அருள் தாங்கன்னு ஜெபம் பண்றேன். ஆணுடைய வசன வார்த்தைகளை எடுத்துரைக்க அருள் வேண்டும் என்று கேட்கிறார்கள். 29ஆம் வசனத்திலே தடைகள் எல்லாம் நீங்கணும், நாங்க தைரியமா அறிவிக்கணும் கேட்கிறாங்க. 30வது வசனத்தை நீ அடுத்தது படிச்சு பாருங்க. உமது தூய ஊழியர் இயேசுவின் பெயரால் உமது கையை நீட்டி நோயுற்றோருக்கு நலமளியும், அடையாளங்களும் அருள் செயல்களும் நடைபெற செய்யும். இவ்வாறு மன்றாடியவுடன் அவர்கள் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது. அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்து கூறினர். அந்த அருள் கிடைத்தது. அவங்க கொண்டு மன்றாடுறாங்க, அருள் கிடைத்தது. என்ன அருள்? அரும் அடையாளங்கள் செய்கின்ற அருள், நோய்களை குணமாக்குற அருள், இறந்தோரை உயிரோடு கூட எழுப்புகிற அருள், பேய்களை ஓட்டுகிற அருள், சகல அருள் அவர் பெற்றிருக்கிறாங்க. அந்த அருள் அவர் கடவுளை வல்லமை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. அது கொடுப்புதான். அந்த அவங்க ஜெபம் பண்ணும்போது பூமி அதிர்தான் கிட்டுக்கிறது. இன்னைக்கு நாம் பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சமூகத்தில் என்ன இருக்கு. ஆண்டுடைய அருளை நாம் பெறணும். பிரியமானவர்களே, நான் இதெல்லாம் பைபிளை படிக்கிற பொழுதெல்லாம் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரே என்று அவர்கள் கத்தியது போல நானும் ஆண்டோடைய கத்தி ஜிபிச்சு காலங்கள் உண்டு. புனித பேதுரு நடந்து போகிற பொழுது அவர் நிழல் பட்டால் கூட அற்புதம் குணமாகிறார்கள்.
பேதுரு நடந்து போகிற பொழுது அவருடைய நிழல் பட்டால் கூட குணமாகிறார்கள். தெய்வீக அருள். புனித பவுலுடைய உடலில் இருக்கிற அந்த துணியை தொட்டு போட்டு போகிற பொழுது அந்த துணி யார் மீதாவது போட்டா கூட அவர்கள் கூட சுகம் பெறுகிறார்கள். அது கடவுளுடைய அருள். அருள் 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 போய் கொண்டிருக்கிறது. பார்க்கணும் இந்த அருள் எப்படி எல்லாம் போய் கொண்டிருக்கின்றோம். அந்த இப்படிதான் வருகிற பொழுது என் அன்புக்குரியவர்களே, அந்த புனித பவுலுடைய அந்த துணியில போட்டு எல்லாம் போட்டு நிறைய அற்புதம் நடக்குது, நிறைய காரியம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது புனித பவுலிடம் ஒரு கரு கேட்கிறார்கள். புனித பவுலிடம் வந்து கேட்கும் பொழுது, என்ன இப்படி நடக்கிறது, என்ன கடவுளே இங்க வந்திருக்கிறான் போல இருக்கு அப்படிலாம் சொல்லுகிற பொழுது அந்த பவுலுக்குள்ள ஆகநிலை. அது நேற்றுக்கு தினத்தை சொன்னேன், நான் இருமா பாடியாதபடி சொன்னார். இங்க அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது, அதை நான் படிக்கணும். 1 பேதுருவிலே 15ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது 1 கொரிந்தியரிலே கரெக்ஷன் கொரிந்தியர் புனித பவுலடிகள் சொல்லுகிறது பார்க்கணும். 1 கொரிந்தியரிலே 15ஆம் அதிகாரத்திலே 10வது வசனம் சொல்லுகிறது. அவர் புனித பவுல் சொல்றார் பாருங்க, இப்பொழுது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால் தான். கடவுளுடைய அருளால் தான். அவர் எனக்கு அளித்த அருள் வீணாகி விடவில்லை சொல்லுகிறார் பாருங்க. அவர் எனக்கு அளித்த அருள், தெய்வ அருள், கடவுள் அளித்த எனக்கு அருள், நான் இந்த நிலையில் இருப்பது சொல்லுகிறார். அது சொல்லுகிற பொழுது நானும் அப்படி சொல்லுகிறேன். எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்தேன், நான் எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் அதை தேர்ந்தெடுத்து அவருடைய ஊழியத்தை கொடுத்தார். கடந்த 29 வருடம் முடிந்து 30 வருடம் வருகிறது. ஊழியம் முழு நேர ஊழியமாக செஞ்சு கொண்டிருக்கிறேன். 29 வருஷங்கள் தேவ ஒளியும் ஒளிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறேன். கடவுள் சொல்ல சொல்ல அதை எழுதி கொண்டிருக்கிறேன். இறையெல்லாம் இப்போ நான் எப்படி பிரசரனோ அதே மாதிரி தான் இறைவசன வார்த்தை அடிப்படை தான். வேற கதையோ கட்டுரையோ பூனையோ நான் இல்லை. ஒன்லி த காட் ஆஃப் வேர்ட் ஆஃப் காட்ஸ், அவ்வளவுதான் எழுதி கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு மாதம். அதே போல பார்க்கிற பொழுது பிரிமாவுகளே இந்த தொலைக்காட்சி ஒளியும் ஒவ்வொரு வாரமும் திங்கள் முதல் வியாழக்கிழமை வரை இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு பண தேவை, அதெல்லாம் என் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய அருள் நடப்பித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். சாதாரண நிலையில் இருக்கிற மக்கள், பொது நிலையில் இருக்கும் அருள் சகோதரர்களுக்கும் அருத்தந்தலுக்கும் நடத்தி கொண்டிருக்கிறேன். எல்லாம் அவருக்குள் நான் இந்நிலை வந்தது அவருடைய அருளால் தான். அவருடைய அருள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி. அடுத்து நாம் பார்க்கிறோம், கடவுளுடைய அருள் பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, பாவிகளை மீட்பதற்காக தெய்வீக அருள் செயல்படுகிறது. இது மிக மிக முக்கியமா இந்த காலகட்டத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனெனில் அவருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறபடினாலே இந்த காரியம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தயவுசெய்து இந்த கருத்தை நீ படிக்கிறனாக்க ரோமர் புத்தகத்தை எடுங்க. ரோமர் புத்தகம் தான் அந்த நிறைய இடத்துல சொல்லப்பட்டு, ஆனால் ரோமர் புத்தகம் தான் மிக தெளிவாக அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரம் எடுங்க. ரோமர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை எடுங்க. 5ஆம் அதிகாரத்தை நீ படிக்கிற பொழுது அந்த வார்த்தையில் இனிமே பயங்கரமா இருக்கு. ஆண்டவரே, 5ஆம் அதிகாரம் 15 முதல் 21 வசனத்தை நீங்க தயவுசெய்து நீங்க அப்படி வீட்டில் அப்புறமா படிங்க. ஆனா கூட 15ஆம் வசனம் முதல்ல வசனம் 5ல் 15 வசனம் எல்லாம் 15 முதல் 21 வசனம், அதுல 15 வசனம் படிங்க. குற்றத்தின் தன்மை வேறு, அருள் கொடையின் தன்மை வேறு. எவ்வாறெனில் ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும், கடவுளுடைய அருள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதர் வழியாக வரும் அருள் கொடையும் பலருக்கும் இறுதியாய் கிடைத்தது. பாருங்க, ஆதாம் வழியாக அங்கே சாவின் காரியங்கள் கடந்து வந்தது. இங்கே இயேசு வழியாக மீட்பின் செயல் உண்டாகிறது. மனித வாழ்க்கையிலே ஆதாம் வழியாக சாவும், இயேசு கிறிஸ்து வழியாக அருள், அந்த வழியாக வாழ்வும் கிடைக்கிறது.
கிறிஸ்து என்னும் ஒரே மனிதன் வழியாக வரும் அருள் கொடை, அந்த அருள் கொடை தான் நமக்கு வாழ்வு கிடைக்கின்ற ஒரு அருள் கொடையாக இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அறியப்பட வேண்டும். இன்னைக்கு ஆதாம் வழியாக வந்த நிலையிலே, அந்த பாவத்துக்கு நிலையிலே, சாவுக்கு நிலையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். உலகம் இதுவென்று தான் ஓடிக்கிட்டு இருக்கிறது. அடுத்த கட்டம், ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து அவர்கள் வாழ்வுக்குள் கடந்து போகணும். அதுதான் இந்த நற்செய்தி அறிவிப்பு பணி. அதுதான் ஆண்டவர் சொன்னார், எல்லா மக்களுக்கும் போய் நற்செய்தி அறிவிங்க, நற்செய்தி அறிவிங்க, ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிங்கன்னு சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, இறையரசை பற்றி நற்செய்தி அறிவிங்க, இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி, நற்செய்தி என்கிற இயேசுவை பற்றி அறிவிங்கன்னு சொன்னார். ஆதாம் வந்து போனது, அடுத்து இயேசுவின் காத்து கொண்டு வரணும். இன்னும் கொண்டு வரல. எனக்குள் மனபாரம். உலகமெல்லாம் மீட்படைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்னை மரி வயிற்றிலே தோன்றினார். உலகமெல்லாம் மீட்படைவதற்காகத்தான் பாடுகள் பட்டார். உலகமெல்லாம் மீட்படைத்தான் இயேசு ரத்தம் சிந்தினார். உலகமெல்லாம் மீட்படைத்தான் இயேசு உயிரை கொடுத்தார், தன் ஜீவனை கொடுத்தார். இன்னும் இதுக்கு வரவில்லையே, உலகம் அறியவில்லையே. எல்லா மக்களும் மீட்பு பெறணும். அதனால் தான் அங்கே பார்க்கிறோம் பெரியமாக்குள்ள பாரத நிலையை சொல்லுகின்றேன். பாரம், நான் ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டு சமூகத்திலே அழுது கொண்டு தான் இருக்கிறேன், அழுது கொண்டிருந்தேன். என் சகோதரர் அடிக்கடி சொல்லுவாங்க, நான் பாட்ட ஆரம்பிச்சனாவே ஆரம்பிச்சிருவார் அவருக்கு. உலகமெல்லாம் மீட்படைய பாடுகள் பட்டேன் ஐயா, ரத்தம் சிந்தேன். எனக்கு என்ன, இயேசு அறிந்தவர்களை இன்னும் முழுமையான மீட்புக்குள் வரவில்லை என்று நான் பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் இந்த எவ்வளவு, இன்னும் எவ்வளவு இங்கே அறிவிக்கின்ற பொழுது அங்கே காரியங்கள் நடக்கும். பாவம் பெருகிய இடத்திலே அருள் பண்ணு. அந்த அடுத்த 20வது படிக்க பண்ணாக்க இங்க நற்செய்தி அறிவிக்கிற பொழுது அந்த பாவம் பெருகிய இடத்திலே மக்களுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற பொழுது அரும் அடையாளங்கள்லாம் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது என்றால் அவரை அறிந்து கொள்கிற ஒரு காரியம்தான். 20வது படித்து பாருங்கள். குற்றம் செய்ய வாய்ப்பு பெருகும்படி சட்டம் இடையில் நுழைந்தது. ஆனால் பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது. அருள் பொங்கி வழிகிறது. அவரை கண்டு கொள்ள வேண்டும். அந்த மீட்பராம் இயேசு கிறிஸ்துவை கண்டு கொள்ள வேண்டும். அந்த கடவுள் வழியிலே செயல்படுகிற அந்த அருளை பெற்று கடந்து வரணும் மக்கள். எல்லாம் அரணம். அதுதான் அங்கே பாவங்கள் மத்தியிலே அந்த அருள் அடையாளங்கள் நடக்கிறது, அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. நற்செய்தி அறிவிக்கிற இடமெல்லாம் அரும் அடையாளங்கள் என்று சொன்ன போகிறது என்றால், அரும் அடையாளங்கள் சொன்னால் அந்த மக்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவை அறிந்து அந்த இயேசுவை வரணும், அவரே மீட்பர் என்று கடந்து வரணும். ஆதாம் ஏவாத்திலிருந்து வந்த காலகட்டங்கள் மறைந்து கிறிஸ்து இயேசுவின் காலத்தில் தோன்றி கடந்து வரணும். அடுத்தது 21வது வசனம். 21வது வசனம் படிக்கிற போல சொல்லப்பட்டிருக்கிற கருத்தை நமக்கு பார்க்கிறோம். இவ்வாறு சாவின் வழியாய் பாவம் ஆட்சி செலுத்தியது போல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருள் ஆட்சி செய்கிறது. அந்த அருள்தான் மனிதர்களை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கி நிலை வாழ்வு பெற வழிவகுக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த பகுதி மாத்திரம் நான் செய்தி கொடுக்கணும்னா நிறைய நேரம் செய்தி கொடுக்கணும். 5ஆம் அதிகாரத்திலே இந்த 15 முதல் 21 வசனத்தை மட்டும் நான் செய்தி கொடுக்கணும்னாக்க மணி கணக்க கொடுக்க முடியும். பாரம், செயல்பாடுகள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியே அருள் ஆட்சி செய்கிறது என்று, அந்த அருள் தான் மனிதர்களையும் கடவுளுக்கு ஏற்பட மாட்டுகிறது என்று, பாவத்தில் வாழ்கிற அநேக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த கிறிஸ்து இயேசு அடையாளமாய் கடந்து வருகிறது.
அது ஏற்பட கடவுளுக்கு ஏற்பட மாற்றுகிறது என்று பார்ப்போம். கடவுளுக்கு ஏற்பட மாற்றுகிறது என்று பார்ப்போம் என்றால் அது எப்படி என்ற கருத்தை நாம் சிந்திக்கணும். பிரியமானவர்களே, நான் தொடர்ந்து தயவுசெய்து நேரம் வச்சு ரோமர் 10 அதே ரோமர் 10 3ஆம் அதிகாரத்திலே 23, 24 வசனத்தை படிக்கிற பொழுது அதுக்கு ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். அதுக்கான தெளிவு கிடைக்கும். எல்லாருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். எல்லாருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். ஆயினும் அனைவரும் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாக அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுகின்றனர். அர்ச்சனம் பாருங்க, வசனம் பாருங்க. இயேசு நிறைவேற்றிய மீட்பு செயலின் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த மீட்பின் செயல் எல்லா மக்களும் அறிந்து அவராண்ட வந்து அந்த ஏற்புடையாய் மாறணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி நடக்கும் இல்லைங்களா? பார்க்கணும் பிரியமானவர்களே. இது நான் நற்செய்தி அறிவிக்கின்றால் ஆண்டவர் தான் நடத்தி கொண்டிருக்கிறார். என் உள்ளத்தின் பாரத்தை அவர் பார்க்கிறார், மன வாஞ்சியை அவர் பார்க்கிறார். ஒன்றும் இல்லாதனை கொண்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். அறிவிக்கணும், நற்செய்தி அறிவிக்கணும். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவின் அந்த மீட்பின் செய்தி செயலின் காரியங்கள் எல்லாம் அறிந்து கடந்து வர முடியும். கடவுளுக்கு ஏற்பட மாற முடியும். அவருக்கு ஏற்புடையதாக அறிந்து கடந்து வர முடியும். அதுக்காகத்தான் சிலுவை நாதர் இயேசு கிறிஸ்து சிலுவிலே மறித்து காயத்தை அவரை பார்த்து நோக்கி பார்க்கணும். அதெல்லாம் நிறைய பாட்டெல்லாம் கூட இருக்கு. என்னங்க பாடல் நச்சை இருக்கின்ற பார்க்கும் பொழுது என் அன்புக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு செயல் இப்படி வருதுனாக்க அவர் திருத்த அதே ரோமர் 10 முதல் அதிகாரத்திலே 17ஆம் சொல்லுவாரு, மனிதரை தமக்கு ஏற்படுகிறாக்கும் கடவுளின் செயல். மக்களை எல்லாம் தமக்கு ஏற்படுகிறாக்கிற செயல் எதிரே வெளியினால் நற்செய்தியில் வெளிப்படுகிறதாம். நற்செய்தி அறிவிக்கிற பொழுது அந்த மக்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே என்று வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் பெருகி போயிருக்கிற இந்த இடத்திலே நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது அங்கே கிறிஸ்துவே கடந்து வர முடியும். கடவுள் அருளை பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் பெரிய மக்கள் இந்த பார்க்கிற பொழுது இந்த நாட்களிலே ஊழியக்காரர்களுக்கெல்லாம் கடவுள் அருள் கொடைகளை கொடுத்திருக்கிறார். நற்செய்தி அறிவிக்கிறவர்களுக்கு அருள் கொடைகளை கொடுத்திருக்கிறார். இந்த காலகட்ட நற்செய்தி அறிவிக்கும் மட்டுமல்ல, அந்த ஆண்டவருக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு கூட அருள் கொடை கொடுத்திருக்கிறார். அருள் கொடை இந்த பைபிள்ல புதிய ஏற்பாட்டில் அந்த தலைமை பார்க்கும்போது அருள் கொடை ஆவின் வழியாக அருள் கொடை கொடுக்கப்படுகிறது. அந்த அருள் கொடை கொடுக்கிற பொழுது அது மக்கள் மத்தியிலே போய் செயல்படுகிறது. அருள் கொடை மக்கள் மத்தியிலே போய் செயல்கிறது. அது கிறிஸ்துவை மையப்படுத்துகிறாக அருள் கொடை ஒவ்வொரு ஊழியக்காரி வழியாக பணியாளர் வழியாக அது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நான் ஆண்டவருக்கு பணி செய்கிறேன் என்றால் என் வழியாக இந்த கிறிஸ்து இயேசு மகிமை அடைகிறார். தூய ஆவின் வழியாக அருள் கொடை வழியாக செயல்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய அருளை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்தின் பற்றும் முதலாவது பார்க்கிற பொழுது ஆண்டவர் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள். இரண்டாவது தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களே ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வர்களுக்கு எப்படி இல்லாண்டு. மூணாவது நான் பார்க்கிற பொழுது ஆண்டவருக்காய் ஊழியம் செய்கிறோம். நான்காவது பார்க்கிற பொழுது பாவிகள் மத்தியிலே அந்த அருள் வெளிப்படுகிறது. எல்லா மக்களும் ஜெபிக்கலாம். அப்படியே கண்களை மூடுங்க. கேட்டிருக்கிற வசனத்தை அப்படி உள்ளத்தின் ஆழத்தை கொடுந்து வாங்க. ஆவியின் அருள் உங்களுக்குள்ளும் வரட்டும், உங்களுக்குள் வரட்டும். நீங்களும் அருள் கொடைகளை செயல்படுத்துங்க. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே.
ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல்மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல்மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே, ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தன் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆமா ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமது தூய ஆவியின் வல்லமையினால் ஆண்டவரே நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இதோ உம்முடைய அருள் ஆண்டவரே எல்லா மக்களையும் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இதோ இந்த நாளிலே ஆண்டவரே உமது பணியை செய்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய அருள் கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே மார்க்கு நற்செய்தி 16:20 ஆண்டவரே எங்கும் நற்செய்தி அறிவிக்கின்ற இடத்தில் உமது வல்லமை ஆண்டவரே கடந்து வரட்டும் ஆண்டவரே. அற்புதங்களும் அடையாளங்களும் ஆண்டவரே நடைபெறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உமது பணியை செய்கின்ற ஒவ்வொரு மேலும் உமது அருள் கடந்து வரட்டும் சுவாமி. ஆசீர்வதியம் ஆண்டவரே. இதோ இந்த இறை செய்தி கேட்கின்ற ஒவ்வொரு மேலும் உமது ஆவியின் வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே கடன் பிரச்சனையால் வாடுகின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீ உமது அருளை தந்து அந்த கடன் தீர ஆண்டவரே அவர்களுக்கு வழிகாட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே படிக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியம் ஆண்டவரே. உமது அருள் அந்த பிள்ளைகள் மேல் இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே அதிகமாக படித்தும் வேலை இல்லாத கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியம் ஆண்டவரே. அவர்களுக்கு வழிகாட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பாவிகளையே மீட்க வந்த எங்கள் அன்பு ஆண்டவரே இதோ இந்த நாளிலே கூட ஆண்டவரே சாதாரண மனிதர்களை ஆண்டவரே உமது பணி செய்ய நீர் பயன்படுத்தி வருகிறீர் சுவாமி. எங்கெங்கு உமது பணியை செய்கிற நற்செய்தி அறிவிக்கின்ற ஒவ்வொரு ஆண்டவரே நற்செய்தி அறிவிக்கிற போது ஆண்டவரே அங்க அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே குடும்பத்திலே சமாதானம் இல்லையே என்று கஷ்டப்படுகிற ஆண்டவரே துன்பப்படுகிற குடும்பத்திலே அமைதி நிலவட்டும் ஆண்டவரே. அமைதியின் அருள் ஆண்டவரே கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ அதிக வயதாகியும் திருமணம் ஆகவில்லையே என்று இயங்குகிற பிள்ளைகளுக்கு வழிகாட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே திருமணம் நடந்து ஆண்டவரே அநேக வருடங்களாக குழந்தையே இல்லையே என்று கஷ்டப்படுகிற ஆண்டவரே ஆண்டவரே பெற்றோருக்கு நீ குழந்தை பாக்கியத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வதியம் ஆண்டவரே. உங்களுடைய அருள் எல்லாரையும் கடந்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உண்மை போற்றுகிறோம் சுவாமி. இந்த வேளையிலே ஒரு ஊனமுற்ற ஒரு சகோதரி ஆண்டவரே உம்முடைய பணியை செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சகோதரி மீது யோவேல் தீர்க்கதரிசியின்படியாக அந்த ஆவியின் அருள் கொடையில் அந்த மகள் மீது கடந்து வருகிறது. இப்பொழுது அவள் உடல் முழுதுமாக ஒரு தெய்வீக சக்தி இறங்கி வருவதை நான் பார்க்கிறேன். ஒரு ஷரலகதீஷலர் ஆண்டவரே அந்த சகோதரியை பயன்படுத்திக் கொள்ளும். ஆமென். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ்
எமது டிவைனைட் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க.